இங்கே இருக்கக்கூடிய புலம்பி இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகலவிதமான வசதிகளையும் மனித குலத்திற்காக செய்து தந்த அந்த ஏக இறைவனை போர்த்தி புகழ்த்திய வண்ணமாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் கபூலாக்கிக் கொள்வானாக. எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அகில மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவதற்காக அயராத பாடுபட்ட பல துயரங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்ட, செடிகளையும் கொடிகளையும் உணவுகளாக எடுத்துக்கொண்ட அருமை தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்று வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், குலஃபாயின்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த மஜிதை இஸ்திகாமத்தில் முதன்மையான வந்து அமர்ந்து சிறப்புரை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியின் சமாதானம் நிலவச் செய்வானாக. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, இன்று நம்ம மத்தியில் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு ஹைர உம்மத், சிறந்த உம்மத்தினர்கள். பல நபிமார்கள் வந்தார்கள். பல நபிமார்கள் மார்க்க பணிகளை செய்தார்கள். அதிலே ஹைரான ஒரு உம்மத்து என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அந்த உம்மத்து தான் அடியாளம் காட்டிவிட்டு சென்ற அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அத்திஉல்லாஹ வ அத்திஉர் ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்று வாழக்கூடியவர்கள் தான் ஹைரானவர்கள். இன்னொரு இடத்திலே இடம்பெறும் போது சொல்லி காட்டுகிறார், ஹைர உம்மத், உம்மத்துகளையே பார்த்து ஹைரான உம்மத் என்று சொல்லக்கூடிய, சிறந்த உம்மத்தினர்கள் என்று சொல்லக்கூடிய யார் என்று சொன்னால் நல்லதை ஏவுதல், தீமையை தடுத்துதல், இவர்கள்தான் சிறந்தவர்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹுக்காக யார் அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அழைக்கின்றார்களோ, அல்லாஹ்வின் பாதையில் மக்களுக்கு போதிக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு சொற்பொழிகளை நிகழ்த்துகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்களோ, அவர்கள்தான் கைரான உம்மத்தினர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்காகவே அழைப்பு தாருங்கள். வகால இன்னனி தாயிலல்லாஹ் வஅமில சாலிஹா, நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள். இதில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் யாராக வேணாலும் செய்யலாம், எவராக செய்யலாம். அவர்கள்தான் சாலிஹான நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள். வகான மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலே முதல் மாதிரியானவர்களாக சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நாம் பார்க்கின்ற இந்த சமூக மக்களிலே பல அனாச்சாரங்களையும் பல அட்டூழியங்களையும் அக்கிரங்களையும் விதித்து செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் தாய் கையிலே செல்போன் வைத்துக் கொண்டு ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் மகள் வீட்டிலே ஒரு செல்போனை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்.
அந்த பக்கத்திலே நீங்கள் பார்க்கும்போது மகன் வெளியிலே திண்ணையிலே உட்கார்ந்து அவன் செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறார். கணவர் அவர் வந்தார் வீட்டுக்கு என்று சொன்னால் அவர் ஒரு செல்போனை எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கார். இப்படி பல்லாறு பூரத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு அனாச்சாரமானது நம்ம கையில் இந்த செல்போன் ஆகிவிட்டது. இந்த செல்போன் என்று சொன்னால் நல்லதையோ ஏவக்கூடியதும் இருக்கிறது, கெட்டதையும் அதிகமாக தீங்குகளும் இருக்கிறது. நல்ல ஒரு பயானை பார்த்து கொண்டிருந்தால் திடீரென்று ஒரு விளம்பரம் வருகிறது. உங்களுக்கு ஆண்மை குறைகிறதா, அதற்கான மருத்துவம் இப்படி இருக்கிறது, உங்கள் ஆண்மை மீது ஆசை இருக்கிறதா, வாருங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதும் இதை போன்ற அனாச்சாரமான வார்த்தைகளை கொண்டு நல்ல ஒரு குர்ஆனையும் ஹதீஸையும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நடுவில் ஒரு விளம்பரமாக வந்து செல்கிறது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம என்ன செய்கிறது, அங்கிருந்து திசை மாற்றி செல்லுகிறது. நாம் எப்படி ஹைரான உம்மத்தினர்களாக மாற முடியும்? நம்ம வாழ்வையில் தினமும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில் கழித்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்முடைய தூக்கத்தில் கழித்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் நம்முடைய தொழிலுக்காக கழித்திருக்கிறோம். 3 விஷயங்கள் தான் இந்த உலகத்தில். ஒன்று நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தூங்குறதுக்காக, ஒன்று நன்றாக நினைவேற்றிக் கொள்வது, இரண்டாவது தன் குடும்பத்திற்கு உழைத்து சம்பாதித்து போடுவதற்காக 2, மூன்றாவது இறைவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்வது. இந்த 3 விஷயங்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த 3 விஷயங்களிலே நாம் பார்க்கின்றோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், காலையில் எழுந்தவுடன் இறைவனுக்கு அர்ப்பணிப்பது இந்த ஃபஜ்ருடைய தொழுகை. அதோட ஒரு 6-7 மணி நேரம் விட்ட பிறகு பார்க்கிறோம் லொஹருடைய தொழுகை. அதற்கு பிறகு 2 நேரம் கழித்து பார்க்கிறோம் அசருடைய தொழுகை. அதற்கு பிறகு 2 மணி நேரம் கழித்து பார்க்கிறோம் மக்ரிபுடைய தொழுகை. அதை கழித்து பார்க்கிறோம் இஷாவுடைய தொழுகை. அதற்கு பிறகு ஆரோக்கியம் என்பது சொல்வதற்காக தூக்கம். இந்த இடைப்பட்ட நேரத்திலே குடும்பத்திற்காக சம்பாதிப்பது. இந்த 3 விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. இந்த 3 விஷயங்களிலே நற்பண்பு உடையவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை அழகிய முறையாக மாறிவிடுகிறது. வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் முன்மாதிரி முஸ்லிம்களாக நீங்கள் ஆக முடியும் என்பதை இந்த திருவசனங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறது. அந்த சஹாபாக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் தியாகங்களை செஞ்சிருப்பார்கள், எப்படியெல்லாம் மார்க்க பதிகளை செஞ்சிருப்பார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் அர்ப்பணித்திருப்பார்கள் இந்த மார்க்கத்திற்காக. இன்றைய தினம் இஸ்லாம் நம் இடத்தில் வந்து சேருகிறது என்று சொன்னால் சேரக்கூடிய நோக்கம் அன்றைய தினம் செஞ்ச தியாகம். நம்முடைய தியாகங்களுக்கும் அவர்களுடைய தியாகங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்து நாம் செய்தோம் என்று சொன்னால் கடுகளவுக்கும் கிடையாது. கடுகளவுக்கும் கூட அவருடைய தியாகங்களுக்கும் எங்களுடைய தியாகங்களுக்கும் மத்தியில் கிடையாது. அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு தியாகங்களை செய்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வசனத்தின் மீதும் கூட, ஒரு சொற்களின் மீதும் கூட அவர்களுடைய தியாகங்களை இருந்தது. தொழுகைக்காக வருகை தந்தால் அந்த தொழுகையிலே அவர் செஞ்ச தியாகங்கள் பார்ப்பதற்கு சிறிதாக இருக்கும், ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொழுகைக்கு அணியாக மக்கள்கள் வருகிறார்கள். அணியாக தொழுகைக்கு மக்கள் வருகிறார்கள். வந்த சந்தர்ப்பத்தில் இறை தூதர் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பள்ளி ஆசிரியரில் இருந்தார்கள். வரக்கூடிய மக்களிலே ஒருவர் சுவர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பே செய்கிறார்கள்.
பள்ளியாசலுடைய மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கோம். உட்கார்ந்து இருக்கும்போது மக்கள் வர்றாங்க கூட்டத்தை. அப்போ சுவர்க்கவாசி வருகிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாரு. இதை பார்த்த உடனே இப்னு உமர் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. யார் அவர் வர்றது அப்படின்னு பார்த்தா 4-5 பேர் வர்றாங்க. மறுநாள் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. மறுநாளும் சுவர்க்கவாசி வருகிறார் என்றார். யார் வராரு திரும்பி பார்த்தா நேற்று இருந்த ஒருவர் அதில் கூட இருக்கிறார். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தால் அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். 3 நாள்கள் இதை போன்று சொன்ன போது அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக இவர் செல்கிறார். என்ன, உங்களோட நான் ஒரு 3 நாள் தங்க ஆசைப்படுகிறேன். அவர் 3 நாள் ஆசைப்பட்டு செல்கிறார்கள். பார்க்கிறார்கள். காலை எழுகிறார், ஃபஜர் தொழுகிறார், விவசாயம் செய்கிறார், துஹர் தொழுகிறார், அசர் தொழுகிறார், புகை தொழுகிறார், வியாபாரம் என்ன சிறுமை செஞ்சுட்டு திரும்பி ராத்திரி வந்து பட்டு தூங்குறார். நம்மளை மாதிரியே கரெக்டாக செய்கிறார். திரும்பி தஹஜ்ஜுதுக்கும் தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுதுட்டும் படுத்துறார், தொழுகைக்கு போகிறார். இதே தொடர்ச்சியாக நடக்கிறது. 3வது நாள் அந்த சஹாபி திரும்பி கேட்கிறார், ஏங்க உங்களிடத்தில் புதுமையான ஏதாவது வணக்க வழிபாடுகள் இருக்கிறதா என்று கேட்டார். எதுவுமே காணலையே, நான் செய்கிற வணக்கம் தான் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் செய்கிற வணக்கம் தான் நான் செய்கிறேன். ஆனால் உங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்ணிக்கிறார்? சுவர்க்கவாசி என்று சொல்கிறார்களே அப்படின்றார். அதற்கு அந்த சஹாபி சொல்கிறார், இரவு தூங்குகின்ற போது என் மனதுக்குள்ளார ஒரு கணக்கு போடுவேன். என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், காலையில் இப்போது வர இஷாது வர எத்தனை ரக்காயத்துகள் சுன்னத்து இருக்கா அது கரெக்டாக தொழுதேனா, ஃபர்லு தொழுகை இருக்க அது சரியா நான் தொழுதேனா அப்படின்னு கணக்கு போடுவேன். என் மனசுக்குள்ளார யாருக்கே கடன் வாங்கியிருக்கிறேன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் என்று மனசில் நினைப்பேன். அதே நேரத்தில் யாராவது கடனை கொடுத்து இருக்கிறேன்னா அந்த கடனை வரலைன்னா நான் மன்னிச்சிரண்டு மனசில் எண்ணுவேன். அதே போல் யாரையாவது என்னை திட்டி இருப்பாங்களா, அந்த திட்டுறதை நான் மன்னிச்சுட்டேன். யாராவது நான் திட்டி இருக்கிறேன்னா அவரோட மன்னிப்பு கேட்க தயாராகிறேன் என்ற உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்வேன். இதுதான் என்னுடைய வணக்கம் அப்படின்னு. அப்போ ராத்திரி தூங்கும்போது ஒரு கணக்கு போடுவது, வணக்க வழிபாடுகளை இவ்வளவுதான் நாங்கள் செஞ்சிருக்கோம், இதுக்கு மேல செய்ய அவசியம் இல்லை. ஒரு அளவு போல் தான் வணக்க வழிபாடுகளுக்கும். நீ தொழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்ல, அவர் கரெக்டாக அந்த இமாம் ஜமாத்தோட தொழுவாங்க. சிலர்கள் நான் தொழுகிறேன் 5 வேளை தொழுகிறேன் அப்படின்னா என்னன்னாக்கா அங்கே 2 பேசிட்டு இருப்பார். கடைசியில் அவர் அத்தஹியாத்தில் இமாம் உட்கார்ந்தா இவர் ஓடி கலந்துக்குவார். தக்பீர தஹ்ரீமா என்று சொல்லக்கூடிய அந்த ஜமாத்துடன் தொழுவது, அது தக்பீர தஹ்ரீமா என்றால் என்னன்னு தெரியாது. இமாம் முதல் தக்பீர் தூக்குறாரு, கை தூக்கி அல்லாஹ் அக்பர் கை கட்டுறாரு, இதுதான் முதல் தக்பீர். இந்த தக்பீரிலே கலந்து கொள்வது இது சிறப்பாக நான் கருதுகிறேன். இப்படி அவர்கள் ஒரு விஷயங்களையும் புரிந்து வைத்திருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். ஒரு மக்கள் கூட்டம் அதிகமாகிவிட்டது. பள்ளிவாசலில் தூரமான வீடுகள் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கங்கே கூரைகளை போட்டு சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி அனுப்புவாங்க. நீங்கள் இந்த பள்ளிவாசலில் போய் தொழ வைங்க, அந்த பள்ளிவாசலில் போய் தொழ வைங்க, அந்த பள்ளிவாசலில் தொழ வைங்க. இப்படி தொழுகை வைப்பதற்காகவும் கூட கூறு போட்டு அங்கங்கே அனுப்பி வைத்தார்கள். அப்படி தொழுது கொண்டிருந்த ஒரு மஸ்ஜிதில், ஒரு பள்ளிவாசலில் அந்த மஹல்லாவாசி ரசூலுல்லாஹ் கிட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் இமாமாக அனுப்பி வச்சிருக்கீங்களே அவர் சரியில்லை அப்படின்ட்டு. என்னப்பா சொல்றீங்க நீங்கள்? எங்களோட பயிற்சி பெற்றவர் நல்ல ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு நீங்கள் குறை சொல்றீங்களே, என்ன அவசியம்? கூப்பிடுங்க, அவரை பாருங்க, பேசுங்க, கேட்டு பாருங்க, அவர் செய்யறாரு குற்றம் தவறு என்றார். உடனே அந்த இமாமை கூப்பிட்டார். அவர் உட்கார்ந்தார்.
உட்கார்ந்தோன்னு என்ன குற்றம் சொல்லுங்க, நான் முன்னாடி பேசி தீர்த்துக்குவாங்க. இந்த புறம் பேசுகிற மாதிரி பின்னாடிலாம் இருக்காது. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் புறம் பேசுகிற மாதிரி பின்னாடி இருக்காது, முன்னாடி பேசிக்குவாங்க. கூப்பிட்டாங்க, உட்கார வச்சாங்க சபையில். ரசூல்லா கேட்டார், என்ன இவர் தவறு செய்கிறாருன்னு முக்தது கிட்ட கேட்குறாரு. ஜமாத்தார்கிட்ட கேட்டார். ஜமாத்தார்கள் சொல்கிறாங்க, இவர் தொழுக ஆரம்பித்தார்னா தொழுகில் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அல்லம் சூறாவை ஓதுறாரு. ஓதி முடித்த பிறகு ஆமீன் சொன்ன உடனே சூரா இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற சூறாவை ஓதுறாரு. அதுக்கு பிறகுதான் எந்த சூறாவனாலும் ஓதுறாரு. இவர் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இவருக்கு இருக்காது. இது ரசூல்லா காட்டின வழிமுறையா? எதுவுமே இல்லை. ரசூல்லா உயிரோடு இருக்கிறார், இந்த சஹாபி முன்னாடி செய்கிறார் என்று பார்த்து விட்டு எங்களுக்கு தான் மனவேதனைப்படுகிறது. யார் ரசூலுல்லா, இவருக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், இந்த சூறாவை ஓதுவதில் இவர் குறைக்கட்டும். வெற்றிடவானான்னு சொல்ல, ஒரு சூறாவுக்கு ஒரு முறை ஓதுனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சஹாபாக்கள் அறிவுரை கொடுக்குறாங்க. உடனே ரசூல்லா சும்மா இல்லை, ரசூல்லா எப்பேற்பட்டவர், அகிலத்தார்களுக்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்டவர், ஹாத்தமுன் நபி, கடைசி நபி, முதலிடப்பட்ட நபி. அந்த நபி அந்த சஹாபியோடு கேட்கிறார், ஓ சஹாபியே, நீங்கள் ஏன் இந்த மாதிரி செய்கிறீர்கள்? அவர் உடனே கொஞ்சம் சுதாரித்து அமைதி காத்து சொன்னார்கள். எப்படி சொல்கிறார்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புக்குரியவனும் ஏக இறைவனின் திருப்பேரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் என்று சொல்லி ஆரம்பித்து சொல்கிறார். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன சொல்ல நீங்க உங்களை சொல்லறாங்க. அதை நான் சொன்ன மக்களுக்கு எப்படி சொல்லு? அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் என்ற உறுதிமொழியை முதல்ல நான் அல்லாஹ்விடம் தந்தேன் அப்படின்றார். இதை கேட்ட உடனே ரசூலுல்லாவுக்கு கிடுகிடுத்து விட்டது. இரண்டாவது வசனத்தை ஓதுகிறார். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் என்பவன் ஒருவன், அல்லாஹ் என்பவன் ஒருவன், அவன் தேவையற்றவனாக இருக்கிறான், நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். நபியே உங்களுக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னான், அந்த வார்த்தையை தான் நான் மக்களுக்கு சொன்னேன். இதை கேட்டோட ரசூலுல்லாஹ் அப்படியே கிடுகிடுத்து விட்டார். இந்த அளவுக்கு அவருடைய உள்ளங்களிலே ஈமான் நிரம்பியிருந்தது. அடுத்தபடியாக லம் யலிது வலம் யூலது, அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அல்லாஹ்வை யாரும் பெற்றெடுக்கவும் இல்லை. என்னை என் தாய் பெற்றெடுத்திருக்கிறார், நானும் என் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் குழந்தையற்றவன், யாருக்கும் குழந்தையற்றவன். நாங்கள் குழந்தை உடையவர்கள், தேவையுடையவர்கள். ஆனால் தேவையில்லாத ரப்பை நான் முறையிடுகிறேன் என்றார்கள். அடுத்தபடியாக சொல்கிறார், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு சமமான இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகரான யாருமே இல்லை என்று நான் உறுதிமொழி எடுக்கிறேன். இது எடுத்த பிறகுதான் அடுத்த சூறாவை ஓதுவேன். யார் ரசூலுல்லா? அப்படியே ரசூலுல்லா அழுதுட்டார். அழுதுட்டு சொன்னார், இவர் உண்மையே சொல்கிறார், இவர்தான் சுவர்க்கவாசி, இவர்கள் தான் சுவர்க்கவாசி. இந்த அளவுக்கு ஒரு வசனங்களையும் புரிந்து செயல்படக்கூடிய தன்மை உடையவர் என்று சொன்னார். இந்த சஹாபி தான், இவர் தான் சுவர்க்கத்திற்கு போகக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களை உயர்த்தினார்கள். அந்த சஹாபாக்களும் அந்த குர்ஆனை அப்படி புரிந்து அப்படி வணங்கி கொண்டு இருந்தார்கள். நமக்கு என்ன, ஏதோ காமத்தை சொன்னாங்க, தொழுகி நின்றுறோம், தொழுகிறோம், போயிடும். நம்ம அசர் மாசம் படம் நம்ம
मगरिब पढ़ा इशा हुआ फजर पढ़ने का சொல்லலாம் நம்முடைய உள்ளம். ஆனால் அந்த சஹாபாக்களுடைய உள்ளம் என்ன? ஒரு சிறிய பாதிப்பு ஏற்படுகிறது சொன்னால், ஒரு தலைவலி வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு கால் வலி வந்துச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம எங்கே போவோம்? ஆஸ்பத்திரி, ஹக்கீம் சார்கிட்ட போய் மாத்திரை வாங்கிக்கலாம், மருந்து வாங்கிக்கலாம். அங்குதான் நிவாரணம் இருக்கிறது. அந்த சஹாபாக்கள் எப்படி புரிந்தார் சொன்னார், எப்படி புரிந்தார்? இன்னல் பாத்தில கான தௌஃபா வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன். எப்படி நினைச்சார்? வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன். இந்த குர்ஆனை வானத்திலிருந்து இறக்கப்பட்டது. இந்த குர்ஆன் வானத்திலிருந்து இறக்கப்பட்டது. இது வானவன் யார்? அல்லாஹ். அப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீன் இறக்கப்பட்டது. வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஅன் வ ரஹ்மா. அல்லாஹ் இந்த குர்ஆனிலே ஷிஃபாஅத் வைத்திருக்கிறார், அருமருந்து இருக்கிறது. வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் கொடை இருக்கிறது என்று உள்ளங்களிலே நினைவு கூர்ந்தார்கள் அந்த சஹாபாக்கள். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءً وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ. முஃமின்களுக்கு தான், நம்பிக்கையாளர்களுக்கு தான் இந்த குர்ஆன் என்ன செய்யும்? ஷஃபாஅத் தெரியும். இந்த முஃமின்களுக்கு தான் இந்த குர்ஆன். அப்படி என்ன? ஒரு தலைவலி வருது, உடனே குர்ஆனை ஓதுவார். குர்ஆன் படாதீங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய காலம். அன்னைக்கு சொன்ன காலம் என்ன? ரொம்ப தலைவலிக்குது, ஓடி போய் குர்ஆனை ஓதுவார். உடனே தலைவலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, குர்ஆனை ஓதுவாங்க. குர்ஆனை ஓதுவாங்க, துழுவாங்க. போருக்கு போறாரு ரசூலுல்லாஹ். ரோருக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? தொழுதுட்டு மஸ்ஜிதிலிருந்து போவார். இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போகிறது இருந்தாக்கா, है होगा तो मस्जिद जाना नहीं हुआ सुबह जल्द भी अभी भी जाकर जा नमाज पढ़ना सीधा मस्जिद से घर चल जाए. அப்படியே நேரம் வீட்டிலேருந்து கடைக்கு போயிடுவார். இப்படி நம்முடைய பண்பாடு மாறி போச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தது? அந்த இயற்கை தன்மைகள் அல்லாஹ் மீது இருந்தது. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லிக்காட்டு, ரஸியல்லாஹு அன்ஹும், எங்களை அல்லாஹு தாலாவை அவர்கள் புரிந்துகிறார். ரஸியல்லாஹு அன்ஹு வரது அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டார். அல்லாஹ் அந்த சஹாபாவை புரிந்து கொண்டான்னு சொன்னா சர்வசாதாரணமாக புரிஞ்சுக்கல. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு பெறேன். அந்த சஹாபாக்கள் அந்த அளவுக்கு குர்ஆன் மீது நம்பிக்கை, தொழுகையின் மீது நம்பிக்கை, ஈமான் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை, அவருடைய வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை எப்படி இருந்தது என்று பார்த்தீர்கள் சொன்னால், ஒரு கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க போய் ஜிஹாது செஞ்சுட்டு வாங்க, போர் செஞ்சுட்டு வாங்கன்னு. போர் செஞ்சுட்டு வரும்போது பெற்றாக்குறையாக தான் இருக்கும், சாப்பாடு உணவகங்களில் எல்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ பசி இருக்குதுன்னு சொன்னால் ஏதாவது இருக்கிறத வச்சு ஏதாவது சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேரணும். சேர்ற வரை சாப்பாடு கிடையாது. போரும் செஞ்சிருக்காரு. ஒரு ஆத்தங்கரையினுடைய ஓரத்தில் உட்கார்ந்து சமைக்கிறார். சமைக்கக்கூடிய நேரத்தில் சில பொருட்கள் குறைஞ்சி விட்டது. அவர்கள் பக்கத்தில் ஒரு கூட்டம் உட்கார்ந்து நினைச்சு, இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து, அப்பா எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது கொடுக்கலாரு. நீங்கள் முஸ்லீமுங்க, நாங்கள் தர தயாரில்லை, போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே இருக்கிறத வச்சு சாப்பிட்டு தெரிஞ்சு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டாங்க, சாப்பிட்டாங்க. அந்தான ஒரு கூட்டம் கரையில் உட்கார்ந்துருச்ச, அந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் ஓடியாடுறாரு. எங்கள் தலைவனுக்கு தேள் கொட்டி விட்டது, எங்கள் தலைவனுக்கு தேள் கொட்டி விட்டது என்றார். யாராவது உங்களுடைய மருந்து செய்பவர்கள், நிவாரணம் செய்யக்கூடியவர்கள், ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்.
அங்கே இருந்த சஹாபாக்கள் ஒரு 30 சஹாபாக்களுக்கு இருந்தாங்க. ஒரு 60 30 70 குறைந்த சின்ன கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த சஹாபாலேருந்து ஒரு ஆள் சொன்னார், தேள் கொட்டியதற்கு மருந்து என்னிடத்தில் இருக்கிறது, தேள் கொட்டியதற்கு மருந்து என்னிடத்தில் இருக்கிறது, நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுத்தாதான் நான் வந்து அந்த மருந்து தருவேன் உங்களுக்கு. நான் தேள் கொட்டியதற்கு ஓதி பார்க்கக்கூடிய வசனங்கள் என்று இருக்கிறது, நீங்கள் ஏதாவது கொடுத்தாதான் என்று பேச்சுவார்த்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. நாங்கள் தேவைன்னு எங்கள்கிட்ட கேட்டோம், இவங்க கொடுக்கல. தேவைன்னு கேட்ட போது என்ன செய்யல, கொடுக்கல. இப்போ அவங்க தேவைன்னு வந்திருக்காங்க, நம்ம ஏன் சும்மா செய்யணும், ஏதாவது வாங்கிட்டு செய்ய. என்ன ஒன்று தெரிய மறந்து ஏதோ செய்ய போகிறேன் பாரு, அவங்க தரட்டும். ஒரு 30 ஆடுகள் பேசப்பட்டது, 30 ஆடுகள் தருவதாக பேசப்பட்டது. நேராக அந்த சஹாபி போகிறாரு, அவருக்கு ஓதி பார்க்கிறாரு. ஓதி பார்த்த உடனே அந்த தேள் விஷம் கடித்ததை இறங்கி போச்சு, நல்லாயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. போன உடனே 30 ஆடுகள் கொடுக்கப்பட்டது, வாங்கிட்டாங்க. கூட இந்த சஹாபாக்கள்லாம் வந்து இது நல்லா இல்லை, இது சரியில்லை. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்யக்கூடியதாக தவிர அது கூலி வாங்கக்கூடாது அப்படின்னு பிரச்சனைகள் உள்ளார வருது. அதற்கு அந்த சஹாபி சொன்னார், இல்லை இல்லை, நான் குரான் ஓதுறதுக்காக இவங்ககிட்ட கூலி வாங்கலை, அவங்க நம்ம கேட்கும்போது நிராகரிச்சாங்கல்ல, அதுக்காக நான் இப்போ அந்த கூலியை வாங்கின தவிர வேற இல்லை இல்லை, இது வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கலாம் போகலான்னு. எல்லாரும் சேர்ந்து அந்த சஹாபாக்கள் வர்றாங்க, வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது என்னப்பா சொல்லுப்பா, என்னப்பா செஞ்ச, நீ எப்படிப்பா அந்த ஆடு கொடுத்தாங்கன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ்? அப்போ சொல்கிறார், இதான் ஊக்கமாக நம்ம கேட்க வேண்டியது. யார் ரசூலுல்லாஹ்? நாங்கள் தேவைன்னு போய் கேட்டோம், அவங்க கொடுக்கலை. நாங்கள் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க தேவைன்னு வரும்போது நான் வந்து ஷரத்து வச்சுட்டான் தவிர நிர்பந்தம் தான் ஏற்படுத்தினேன். சரி, என்ன சொல்ல, என்ன செய்ய, நீ என்ன ஓதி பார்த்த? ஒன்றும் இல்லை, குரானுடைய தாய் சூறான்னு ஒன்று இருக்குது. குரான் வந்து எத்தனை ஜூஸ் இருக்குது நம்மகிட்ட? 30 ஜூஸ் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே தெரியும் 30 ஜூஸ். பெரிய ஆஃபீஸை கேட்டாங்க, ஆணிமனை 30 ஜூஸ் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை சூறா இருக்குன்னா 114 இருக்குன்னா, 30 ஜூஸில் 114 சூறா இருக்கான்னா இல்லவே இல்லை. யாருக்கும் தெரியாது, கவனிக்கிறது இல்லை. அந்த சாபி சொல்றாரு, குரான்ல அடங்காத ஒரு சூறா ஒன்று இருக்கிறது, 30 ஜூஸில் அடங்காத ஒரு சூறா இருக்கு. அந்த சூறா எது? உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் கேள்வி. உம்மு ஷிஃபா, யாரும் சொல்ல, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. ஷஃபாஅத்துடைய சூறா தனியா இருக்கு. அந்த சூறா எது என்று ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்ச நேரம் புறம்பி போறக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு. குர்ஆன்ல 30 ஜூஸ்ல ஒரு சூறா இல்லாத ஒரு சூறா எது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி கேட்டு விட்டு சொல்றாரு, சூரத்துல் ஃபாத்தியா. 30 ஜூஸ்ல இருக்கா சூரத்துல் ஃபாத்தியா? நான் பிசாப் இருக்கா? இல்லை, தனியா இருக்கு, தனியா இருக்கு. 30 ஜூஸுக்கு அடங்காத ஒரு சூறா என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்தியா. அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை அந்த தனியா வச்சிருக்கான். உம்மு ஷிஃபா என்று சொல்றான், ஷிஃபாயத்துடைய சூறா என்று அல்லாஹ் சொல்றான். அப்பேற்பட்ட சூறா வேலை செய்யாதா? அதான் மனசுல பட்டது எனக்கு. நான் எடுத்த அந்த சூறா ஓதன தேள் கொட்டியவர் மீது கை வச்சேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாத்துக்கும் புகழ்பெற்ற, எல்லோரையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய அந்த ஏக இறைவனின் திருப்பேரை கொண்டு இந்த சூறாவை நான் ஆரம்பம் செய்கிறேன் என்று ஆரம்பித்து, அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரஹ்மான் தான் அருளற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புக்குரியவன் அந்த ஏக இறைவனின் பெயரை கொண்டு ஓதினேன். மாலிகி யௌமித்தீன், அந்த தீர்ப்பு நாளின் அதிபதி ஆகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஓதுகிறேன். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன், அல்லாஹ் ஒன்றை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி கேட்கிறோம், வேற யார்கிட்ட நாங்கள் உதவி கேட்கக்கூடியவன் அல்ல என்பதை நினைவுபடுத்திய வண்ணமாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்,
எங்களுக்கு நேர்வழி காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் ஆமீன், உன்னுடைய வழி தவறிய ஒரு வழியோ அல்லது உன்னுடைய கோபத்துக்கான வழியோ அந்த வழி எங்களுக்கு வேண்டாம், உன்னுடைய ரஹ்மத்துடைய கிருபையுடைய வழியை எங்களுக்கு காட்டு என்று சொல்லி இந்த ஆளுடைய விஷத்தை இறக்கி விடு நான் ஓதி ஊதுனேன். தானா விஷத்தை இறங்கிச்சு. அப்படி அவர் சொல்லி முடிச்சு தலையை தூக்குனாரு இந்த சஹாபி. பார்த்தா ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் மார்க்கத்தை. அப்படி நாம் புரிந்து கொண்டால், அப்படி நாம் பார்ப்போம் என்றால், அப்படி நாங்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமா கைரான உம்மத்துகளாக மாற முடியும். அன்புக்குரிய தோழர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்திமா ஏன் வைக்கிறது, எதுக்கு? செலவுதான் இல்லை. இஸ்திமா ஒரு தாவா, அல்லாஹ்வுக்காக என்று அழைப்பு தருவது, அல்லாஹ்வின் பாதையில் அழைப்பு தருவது. இதை போன்ற மார்க்க விஷயங்களை அதிகரித்து உள்ளத்திலே அதிகப்படுத்திக் கொள்வது. தொழுகிறோம், ரம்ஜான்ல பார்த்தா இடமே இல்லை, ரம்ஜான் முடிஞ்சவன காலிய மக்க. ஆனால் இதெல்லாம் மார்க்க பணி, மார்க்கத்திலே உள்ளங்களிலே குறைவுகள், மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் குறைவான காரணங்கள். அன்புக்குரிய தோழரை, நேரம் இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள். ஆனால் நாம் கைரான உம்மத்தினர்களாக மாற வேண்டும். வரக்கூடிய எந்த ஒரு மார்க்க பணிகள் இருந்தாலும் முன்மாதிரியாக நிற்க வேண்டும், முன்னர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தலைமை தாங்கி ஒரு செயல்களை செய்ய வேண்டும். செய்கின்ற போது நம்முடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் செய்வார் இன்ஷா அல்லாஹ். நாம் இந்த இஸ்திமா என்று சொல்கிறோம், ஏதாவது ஒரு தாவா பணிகள் செய்கிறோம் என்று சொன்னால் உடனே முன்னாடி நிற்கின்ற போது அதற்காக அல்லாஹ் நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்பான். அந்த பணியை அல்லாஹ் செய்வான். யார் அதற்கான உதவிகள் என்ன இருக்கிறது நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அல்லாஹ் நம்மளுடைய வீட்டுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆகையால் அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க பணிகளிலே, மார்க்கத்திலே தங்களுடைய உள்ளங்களை நிலைநாட்டுங்கள். அல்லாஹ் மகத்தான கூலியை தருவான் என்று கேட்டுக்கொண்டு நான் முதல் உரையை முடிவு செய்கிறேன். வாகுரு தாபான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله الحمدلله كبير الشان رفيع الذكر متعي الأمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا